வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாகுதுங்க. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒரு விறுவிறுப்பும் கொடுக்கலங்க. அதனால் பிக் பாஸ் கொடுக்குற விறுவிறுப்பு செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா டோருக்கு மெயின் டோருக்கு வெளியில் கொண்டு போயிட்டு வச்சிடுறாங்க. அதில் 50,000 கேஷ் இருக்கும். அந்த கேஷை எடுக்கிறதுக்கான ஒரு பிளான் என்னென்னா 15 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க, 30 மீட்டர். அப்போது இதில் எப்படி ஓட போகிறாங்கன்னு தெரியல. இதை ஆனந்தி தான் அதை படிக்கிறாங்க. படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரயானும் முத்துவும் தான் எழுந்து ஓடி வந்து முத்து ஃபஸ்ட்டு வந்து நின்றுடுறாரு. அதனால் முதல் வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்கிறாருங்க. பயன்படுத்திக்கிட்டு முத்து ஓடுறதை காட்டும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னடா பண்ணுற, எப்படி நான் வர முடியாது எடுத்தானா எடுக்கலையானே தெரியல. அதை அதாவது இதுல என்னன்னா ஐயோ சௌந்தர்யா இப்போ இதுல எப்படி ஓடுவாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் ஒரு என்ன சொல்ல ஒரு பயங்கர ஒரு ஜாக்லின் ஆமா ஆர்வமா இருக்கு. ஜாக்லின் அதாவது ஃபர்ஸ்ட் 50,000 ரூபாய் பணம் பெட்டி, அடுத்தது ரேட் ஏறிட்டே இருக்கும். 50,000 வைக்கலாம், 1 லட்சம் வைக்கலாம், 2 லட்சம் வைக்கலாம், 3 லட்சம் வைக்கலாம். ஆமா அந்த ரேட் ஒன்னொன்னு அப்படியே ஏறிட்டே. இதுல வந்து வின் பண்றவங்க தான் இன் கேஸ் அந்த 15 செகண்டுக்குள்ள உள்ள வரலினா அது எவரா இருந்தாலும் அப்படியே டோர் மூடப்படும், அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஆனா இப்போ ப்ரமோல காமிக்கிற அந்த ஹைப் எப்படி இருக்குன்னா முத்து ஓடுறாரு, ஓடும் போது பணத்தையே எடுத்துக்கிறாரு, எடுத்துக்கிட்டு உள்ள வர்றதுக்குள்ள இங்க காட்டுறாங்க எல்லாரும் அப்படியே தலைமையில அப்படி கை வச்சு வரலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு வேளை முத்துக்கு அடுத்தது வேற யாராவது, ஏன்னா எடிட்டிங் பண்றவர் என்ன பண்றாரு தெரியல, வேற யாராவது போகும்போது நடக்கிற விஷயத்த அது மாதிரி காட்டுறாரா என்னன்னு தெரியல. பாப்போம். முத்து ஆண்கள் பாத்தீங்கன்னா நம்ம முத்து ரயான் அதெல்லாம் ஒன்றும் பேச்சுக்கு இடம் கிடையாது, அடிச்சிருவாங்க நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் 30 மீட்டர்ன்றது ஒரு மீட்டர் வந்து 3.25 அடிங்க. அப்போ கிட்டத்தட்ட 100 அடி, 100 அடியிலன்னா போகிறதுக்கு 50 அடியில் வரணும், அவன் வரதுக்கு 50 அடி தான் கணக்கு. ஸோ இதில் போயிட்டு வர்றது உண்மையிலே நல்லா என்ன எப்படி சொல்கிறது, நல்ல பாடி ஃபிட்டிங்காக அந்த டைம் கால்குலேஷனில் ஓடுறவங்க தான் ஓட முடியும். ஸோ அதில் வந்திருக்கிறாங்க யாரும் எவரு என்னன்னு தெரியல. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த பவித்ரா ஆட்டங்கிறது பாருங்கள். பவித்ராவே உள்ளே வந்தவங்க எல்லாமே டம்மி சொல்லிட்டாங்க. ஏன்னா பவித்ரா தான் வெளியே போகணுன்னு பவித்ராவே ஒரு வாட்டி சொல்லியாச்சு. இருந்தாலும் அது வந்து இப்போ கிச்சனில் போய் வேலை செய்யுது. அதை வந்து அவங்க அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் வரல, அது வரலன்ட்டு அது ரொம்ப தொண இது மாதிரி தாங்க அவள் செய்வா. ஆனால் மற்றது எல்லாத்தையும் வந்து அவள் மற்றவங்க பின்னாடி வந்து மறைச்சிடுவா. அவளுடைய ஒரு என்ன சொல்கிற கொடுமைக்கார ஒரு இது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு முகத்தை வந்து பாவம் போல் வச்சுக்கிட்டு அவள் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு வந்தா. இப்போ லாஸ்ட் மினிட்ல அவளோட முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதை தான் ஒரு 2 வாரமாகவே ரயான் வந்து இவ எப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 வாரமாக பவித்ராவோட அவன் நெருங்கி பழகிறானே, ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருந்துட்டு. ஏன்னா அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது ரயானும் அருணும் நிறைய தடவை பேசியிருக்கிறாங்க. அருண் வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் கூட ரயான்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் பிளான் பண்ணியிருக்கிறார் ரயான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பாத்திரம் தேய்க்க வரல, அப்படி வரல, இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவார், அவர் தான் கழுவி வைப்பாங்க. அப்போ கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம பவித்ரா தான் க்ளீன் பண்ணணும். பட் அவங்க பவித்ரா க்ளீன் பண்ணாமல் போயிட்டு ஆனந்தியோடு உட்காந்துட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கதை பேசிக்கிட்டு தான் வந்து கரெக்டு, நான் எல்லாருக்காகவும் விட்டு கொடுக்குறேன்டி, நான் எல்லாருக்காகவும் பண்ணுறேன்டி அப்படின்ற ஒரு கதையை தான் அவங்க தன்னைத்தானே நல்லவ அப்படின்னு சொல்லிக்கிற கேரக்டர் தான் பவித்ரா. இதை நீங்கள் விஜய் சேதுபதி சார்கிட்ட அவங்க பேசுகிற விதத்தை வச்சே நீங்கள் கேட்டிருக்கலாம். எபிசோடில் பார்த்துருந்தப்போ சண்டே எபிசோடில் நான் டீச்சர்ஸ்கிட்டே திட்டு வாங்காதவ சார், நீங்கள் என்ன திட்டுறீங்களே, அந்த அனுபவத்தை நான் இங்கே விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படி நடிச்சிருப்பாங்க பாருங்கள். இன்னும் அவங்க கை தேர்ந்த நடிகையாக இருக்கிறாங்கன்றது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, ரவி சாரும் அர்ணவும் தான் போயிட்டு அங்கே பாத்திரத்தை தேய்க்கிறாங்க. ஸோ நீங்கள் போங்க. யாரு காரணம் தான் ஜாக்லினும் அந்த தர்ஷிகாவும் தான் விடவே மாட்டேங்குது, நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா அந்த 6 பேர் கொண்ட குழுவில் தர்ஷிகாலாம் ஒரு ஆளு தானே. அதனால் பவித்ராக்காக அந்த இடத்துல வந்து இவங்க பேசுகிற மாதிரி இருக்குது. இவங்க போய் பாத்திரம் ரவியும் அர்ணவும் போய் பாத்திரம் தேய்க்கும் போது அப்புறம் சௌந்தர்யா தான் ரவியால் முடியாது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் நீங்கள் போங்க, அவள் பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமாக இருக்கு சௌந்தர்யாவுக்கு, நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு. ஏன்னா சௌந்தர்யா இவருக்கு மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணு யார் அது மாதிரி கஷ்டமாக நிறைய பேர் இருக்கும் போது நிறைய வேலை செய்கிறாங்களோ
அவங்க கூட போயிட்டு இவளும் ஒரு பங்கு எடுத்து அந்த வேலையை வந்து ஷேர் பண்ணி செய்கிற பொண்ணு தான் சௌந்தர்யா. அதை பார்க்க முடியுது. நிறைய தடவை பவித்ரா செய்கிற வேலை எல்லாமே பாதி ஷேர் பண்ணி நைட்டு லேட் ஆகிடுமே இவ போய் தூங்குறதுக்கு, அதனால நானும் செய்கிற பவித்ரான்னு இவன் நிறைய நாள் கூட சேர்ந்து அந்த சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. அதனால் பாருங்கள், அடையாளம் இப்போ தான் பவித்ராவோட அடையாளம் தெரியுது. சுயநலவாதி பவித்ரா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அர்ணவ் கூட அவள் சொல்லுவாள். அர்ணவ் சொல்கிறான், எனக்கு பாத்திரமே கழுவி தெரியாது, நான் பண்ணதில்லை அப்படின்னு. சாக்னி விடவே இல்லை. நீ எதனா பண்ணால் எப்படி பண்ணுவான்? பாத்திரம் கழுவாதனை போய் இதெல்லாம் இப்படி தேய் அப்படி தேய்னா என்ன பண்ண முடியும்? அப்போ கூட அந்த நம்ம சௌந்தர்யா தான் போய் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னா, இருந்தாலும் அவங்க போராடி ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை தான் நைட்டு வந்து ரஞ்சித் சார் எங்கே அந்த சுத்தக்காரி பவித்ரா அந்த கிச்சன் மேடை இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போட இவர் தான் இதுதான் வந்து ரஞ்சித் சாரோட அந்த குட்டி குட்டியாக அங்கங்கே போட்டுட்டு போகிற விஷயம். அது நைட்டு அப்படியே கேட்குற சுத்தக்காரி பவித்ரா எங்கே, கிச்சனை யார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர் அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த Zomato ஆட் ஒன்று வருது. அதில் என்னென்னா வந்து ஒரு இந்த டாஸ்க் மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஃபுட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அது இல்லாமல் இன்றைக்கி எல்லாரும் செலிப்ரிட்டிஸாக உள்ளே வராங்க. காலைல ராஜு சீசனில் இருந்தார்ல, 5th சீசனில் ராஜு வந்திருந்தார். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்லியா அண்ட் பாஸ்கர் அவங்க வந்திருக்காங்க. ஏதோ படம் ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. இப்போ எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு Zomatoலேருந்து லஞ்ச் வந்திருந்தது, அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பிக் பாஸும் லாஸ்லியாவும் பேசினது சீசனை ஞாபகப்படுத்துது. லாஸ்லியா தான் ஆள் அடையாளமே மாறி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க. பார்ப்போம், இந்த சீசனுக்கு இவங்க வந்திருக்காங்க. இந்த பணப்பெட்டி நம்ம ப்ரமோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, அது என்ன மாதிரி ஹைப்பு கொடுக்குது, யார் பணம் அதிகமாக வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்கிறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.